अस्सलाम वालेकुम எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2 நாளா பாத்தீங்கன்னா ரொம்பவே என்ன சொல்றது இன்ட்ரஸ்டிங்கா ஒரு கேம் நான் ஒரு கேம் ஒன்னு ப்ளே பண்ணி உங்களுக்கு நான் போட்டேன் இந்த மாதிரி நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படின்னு. சோ அதுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவே என் கூட நல்லா என்ஜாய் பண்ணீங்க, நல்லா விளையாண்டீங்க. ஸோ என்ன அப்படின்னா அந்த கேம் நிறைய பேருக்கு புரியல, நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா ஒரு நைட் 1 மணிக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அப்படி சொன்னேன். 1 மணிக்கு போட்டு 1 க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 மெம்பர்ஸ் யார் என்னோட வீடியோவுக்கு லைக் போடுறாங்களோ அந்த ஃபர்ஸ்ட் 10 மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு அப்படின்ட்டு. அப்ப நான் 60வது கிளிக் பண்ணேன்னா அப்ப எனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இல்லையா? 60 மெம்பர்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்களே. 1 மணிக்கு போட்டு 1 க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த க்ளோஸ் பண்ண டைமிங்ல தான் இவ்வளோ பேர். ஓகேங்களா, அந்த 60 மெம்பர்ஸ் இப்படிதான். இது நீங்க டே டைம்ல போட மாட்டீங்க அப்படி கேட்டீங்க. டே டைம்ல போட மாட்டேன், ஏன்னா ஒரு கேம், இது ஒரு கேம். இப்போ ஓட்ட பந்தயத்துல வந்து ஓடினாதான் பிரைஸ், அதே இடத்துல நின்னா பிரைஸ் கிடையாது. ஸோ இதுதான். ஸோ கேமுங்கிறது அப்படித்தான், நம்ம முயற்சி பண்ணா அதுக்குள்ள இது நமக்கு பலன் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் சிம்பிள். ஏன் நிறைய பேர் போட மாட்டீங்கன்னு கேட்டா அதுக்காக தான். ஸோ நீங்க நிறைய பேர் வந்து நைட் 1 மணிக்கு வந்துட்டு பாத்தீங்க குழந்தை வச்சு இருக்கிறவங்க, வயசு பொண்ணுங்க எல்லாம் அப்புறம் பாத்தீங்க அப்பா அம்மா இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரம் தூங்குறவங்க இருக்கீங்க. 8 மணிக்கு 9 மணிக்கு அப்படி இருக்கிற போதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 12 மணிக்கு வந்து எனக்கு மெசேஜ் பண்றீங்க. எல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு வாய்ப்புகள் கொடுக்கணும். வாய்ப்புகள் கொடுக்குற இடத்துல தான் இந்த மாதிரி வந்து நீங்க வந்துட்டு அதுல வின் பண்றீங்க. ஸோ என்னால என்ன முடியுமோ நான் அதைத்தான் நான் பண்றேன். ஸோ அதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணீங்க. எனக்கு உண்மையா சொன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னும் போட்ட செகண்ட்ல வந்துட்டு இவ்வளோ பேரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்தா எல்லாரும் கண்டிப்பா வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையா ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ பேரா வந்துட்டு கேமோ அப்படின்றதுக்கு தவிர்த்து ஒரு கிஃப்ட் கிடைக்கிறன்றதை தவிர்த்து அவங்க தூக்கத்தையும் விட்டுட்டு நம்ம கிட்ட வந்து கேம் வந்து பிளே பண்ணி அதில் எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு முயற்சி இருந்துச்சுல. ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஆன் தி வே டு மை ட்ரீம் சொல்றீங்களே என்ன அப்படின்ட்டு. ஸோ அப்துல் கலாம் ஐயா வந்து சொல்லியிருக்காரு கனவு காணுங்கள் பலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு நம்ம வந்துட்டு உண்மையாங்க, அது வந்துட்டு நான் வந்து கனவு எனக்குன்னு ஒரு இது கனவு போயிட்டு இருக்கு. ஓகேவா, அது கொஞ்ச நாள்ல பழிச்சிடும். ஆனா உண்மையா வந்து கனவு காணுங்கள் தான் சொல்றேன். சும்மா வந்து நம்ம வந்து ஒண்ணுமே பண்ணாம, ஏன்னா நம்ம கனவு காணும், நமக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும், இது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கனவத்தை நம்ம காண சொல்லணும். நம்ம வந்து இது இவ்வளோ பணம் நம்ம கிட்ட வரணும், இவ்வளோ இது வரணும், அப்படி அம்பானி ஆகணும் அப்படி நம்மள சொல்லல. நமக்குன்னு ஒரு கோல் இருக்கணும், அந்த கோலத்தை நம்ம வந்து கனவு காணணும். அது கனவு கண்டா கண்டிப்பா நிச்சயம் வந்துட்டு நம்ம அதை நோக்கி போயிட்டு இருக்குமா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நான் அது என்ன விஷயம்ட்டு கொஞ்சம் லேட்டரா நான் கண்டிப்பா நான் சொல்றேன். ஸோ சக்சஸ்ஃபுல் பண்ணிட்டு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ என்ன கேம் சொன்னா அந்த என்ன அப்படின்னா இப்போ நான் நெக்ஸ்ட் அதாவது நாளைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே லாக்டவுன், எல்லாரும் வீட்டில தான் இருப்பீங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த டைம்ல தான் உங்களுக்கு கேம். அதாவது நாளைக்கு 25ஆம் தேதி மத்தியானம் 12 மணி டு 4 மணி வரை. ஓகேங்களா, அந்த 4 ஹார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டைமிங்ல வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் 5 கமெண்ட்டுக்கு மட்டும்தான் சர்ப்ரைஸ் கிஃப்ட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் 5 கமெண்ட்டுக்கு மட்டும்தான். ஸோ என்ன அந்த கிஃப்ட்ன்றத வந்து இதுக்கு முன்னாடி சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்னன்னு தெரியாது. இப்போ இந்த கிஃப்டை காமிச்சிடுறேன். ஸோ காமிச்சிட்டா ஒரு பில்டிங் இருக்கும், நம்ம இதை வந்து அடைஞ்சே ஆகணும் அப்படின்றது ஒரு கோல் இருக்கும். நான் வந்துட்டு என்னென்ன கிஃப்ட்னு காமிக்கிறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பாத்தீங்கன்னா 1+1 ஸோ நெக் பேண்ட். ஓகேங்களா, ஸோ இதுவும் கொடுக்கறது நான் நல்லதா தாங்க கொடுப்பேன். சர்ப்ரைஸ்னாலும் சும்மா என்னமோ தள்ளி விடுவோம் அப்படின்லாம் கிடையாது. நான் உங்க சந்தோஷம், நீங்க இப்போ ஒரு கிஃப்ட் ரிசீவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். ஆஹா நமக்கு நல்லதா தான் கொடுக்குறாங்க, ஓசின்னு சொல்லிட்டு நமக்கு இப்படி கொடுக்குறாங்களா அப்படின்னு அந்த திங்கிங்லாம் கிடையாது. ஸோ இது பாருங்க, ஃபர்ஸ்ட் இது கொடுக்குறேன். செகண்ட் கிஃப்ட் வந்து ஹேண்ட்பேக். பாருங்க, இதுவும் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, தேர்ட் வந்துட்டு இங்க பாருங்க, மொபைல் நம்பிடாதீங்க, மொபைல் மாதிரியே இருக்கிற ஐ ஷேடோ. பாருங்க, இன்னும் மொபைல் கொடுக்குற அளவுக்கு நான் வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்து வந்தா கண்டிப்பா அது நான் கொடுப்பேன். அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா, இது வந்து தேர்ட் பிரைஸ். அண்ட் ஃபோர்த் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐப்ரோ எக்ஸ்ட்ராஸா ஐப்ரோ எடுக்கிறது. ஓகேங்களா, ஸோ அந்த மிஷின்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது ஃபோர்த் பிரைஸ். அண்ட் ஃபைனலி பாத்தீங்களா அப்படியே ராயலா போறதுக்கு ராயல் மேரேஜ் பர்ஃபியூம் கொடுக்குறேன், ஐ மீன் ஸ்ப்ரே. ஓகேங்களா, இந்த 5 கிஃப்ட் தாங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க போறேன். ஸோ இதை வந்துட்டு இந்த கேம்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ முன்னாடியே சொல்லுங்க அப்படின்னீங்களா, நான் முன்னாடியே இப்ப சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பா வந்து இந்த கேம்ல நீங்க பிளே பண்றீங்களோ இல்லையா, நான் வந்து வில்லிங்கா இருக்கிறேன் யாருன்னு பாக்குறதுக்கு. நிறைய ரொம்பவே 2 நாளா சொல்றதுனால இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. உங்களுக்குமே டவுட் இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் அந்த 60 மெம்பர்ஸ்க்கு நீங்க அந்த கிஃப்ட் கொடுத்துட்டீங்களா, டிஸ்பேச் பண்ணிட்டீங்களா, ஸோ அது உண்மையா பொய்யா அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ உங்க டவுட்டை நான் கிளியர் பண்றேன். ஸோ இங்க பாருங்க, ஸோ அவங்களுக்கு தான் நான் வந்து இங்க வந்துட்டு எல்லாமே வந்துட்டு
எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். பட் அவங்க அட்ரஸ் எல்லாம் பண்ணிட்டு மண்டே தான் நான் டிஸ்பேச் பண்ணுவேன். ஸோ இங்கே பாருங்க, இது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நீங்க நினைப்பீங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குறதுனால இவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது அப்படின்ட்டு. நம்ம வந்துட்டு என்ன சொல்றது, அடுத்த செகண்ட் வந்துட்டு ஒரு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு இருக்கு. அப்படித்தான் உலகமே அப்படித்தான் போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு லாஸோ ப்ராஃபிட்டோ நம்ம அவங்கள சந்தோஷப்படுத்துறோம் இல்லையா? ஐயோ நமக்கு ஒரு கிஃப்ட் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? ஸோ நான் அதை ஏதாவது நான் பார்த்துப்பேன். ஓகேங்களா? நிறைய பேர் அதுதான், எப்படி நீங்க இதை வந்து கொடுக்குறீங்க கொஸ்டின்ஸ். நான் அது நான் ஏதோ பண்ணி நான் கொடுத்துக்கிறேன், அது உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம். அதுக்கப்புறம் மெயினா நான் சொல்லணும்னு நினைச்சேங்க. அதாவது நான் ஒண்ணுக்கு வீடியோ போட்டேன் இல்லையா, 1 மணிக்கு வீடியோ போட்டு 1:01க்கு க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த செகண்ட்ல அது எனக்கு உண்மையா சிரிப்பு தான் வருது. அந்த செகண்ட்ல வந்துட்டு எனக்கு டிஸ்கரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு வந்துட்டு நீ அதை பெருசா எடுத்துக்க போய்ட்டு இங்க சொல்ற அப்படின்ட்டு கிடையாது. அதை நான் பெருசா எடுக்கல, எனக்கு ஃபன்னா எடுக்க போய் நான் இங்க சொல்றேன். அதாவது எனக்காக உட்காந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு இப்படி இது போடுறீங்களே, இதனால நான் வருத்தப்படல. அதாவது இங்கிட்டு 100 வந்துட்டு இந்த சைடு 1 வந்தா கூட இதைத்தான் நான் பெருமையா எடுத்துப்பேன். இதை நான் சேர்க்கவே மாட்டேன். பட் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த இடத்துல இப்படி போடுறீங்களா, ரொம்ப ப்ரௌடுங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்காக உட்காந்துட்டு வந்து இது போடுறீங்களேன்ட்டு எனக்கு ரொம்ப சிரிப்பாக தான் இருந்துச்சு. இவ்வளோ செகண்ட்ல வந்துட்டு எனக்காக அங்கே வெயிட் பண்ணி 1 மணிக்கு நான் வீடியோ போடுற வரைக்கும் வெயிட் பண்ணி இது போடுறீங்க அப்படின்னா என்னத்தான் சொல்லுங்க, எனக்கு உண்மையாக சிரிப்பு தான் வருது. அதனால தான் இந்த இடத்துல நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் நிறைய அந்த யூடியூப்ல இனிமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிஃப்ட் நான் போட்டுட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணீங்க, நீங்க வந்துட்டு சப்ஸ்கிரைபர் சேர்க்க பண்றீங்க, இந்த மாதிரி நல்ல இதா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்ல ஐடியாவா இருக்கு. நான் என்ன வேணா பண்ணிட்டு போறேங்க. நான் வந்து ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்தாலும் எனக்கு யாரும் ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்கறது கிடையாது. நான் காசு கொடுத்து வாங்கிட்டு தான் அவங்களுக்கு கஸ்டமருக்கு தான் ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்க தான் அதை யோசிக்கணும். என்னோட டேலண்ட், அதை நான் என்ன வேணா பண்ணிக்கிறேன். நம்ம கொஞ்சம் ஹாஷா நான் யாரையும் பேசல. எனக்கு கரெக்டுன்னு தோணுச்சுன்னா கரெக்டுன்னு நான் பேசுவேன், நல்லபடியா பேசுவேன். பட் தப்புன்னு தோணுச்சுன்னா தப்புன்னு நான் பேசிடுவேன். ஏன்னா நீங்க பின்னாடி பத்தி பேசுறதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன், முன்னாடி பேசி போயிட்டே இருப்பேன். இதுதான் நான். ஸோ கீப் ஷாப்பிங் பிளேஸ்டோஸ் அண்ட் தேங்க்யூ. அண்ட் மறக்காம எப்பவுமே நான் வந்து மறந்துடுறேன், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு எப்பவுமே உங்களோட சப்போர்ட் வேணுங்க. சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு கனவுன்னு சொல்லியிருக்கேன்ல, ஸோ அதெல்லாம் இனி வர இதுல தான் நான் கண்டிப்பா நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ கீப் ஷாப்பிங் பிளேஸ்டோஸ் அண்ட் தேங்க்யூ. பாய் பாய். பார்க்கலாம் யார் அந்த 5 பேருன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ்ல போடுவேன். என்னோட ஸ்டேட்டஸ் வாட்ச் பண்ணிட்டே இருங்க, நம்பர் மென்ஷன் பண்றேன். ஸோ வந்து நான் ஸ்டேட்டஸ்ல வந்து ஒரு எமர்ஜென்சி லைட் போட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கஸ்டமர் அதாவது ஃபீட்பேக் கொடுத்ததை நான் போட்டிருப்பேன். அதுக்கு எல்லாரும் கேட்டதுங்க, எமர்ஜென்சி லைட்லாமா நீங்க வந்துட்டு சர்ப்ரைஸ் கிஃப்டா கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. அதை நான் சர்ப்ரைஸ் கிஃப்டா கொடுக்கல. ஆக்சுவலி ஒரு பொண்ணு வந்துட்டு எங்க மம்மி வந்து ரோட்டோரத்துல பூக்கடை வச்சிருக்காங்க. அந்த டர்னிங்ல எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது, இருட்டா இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு ஒரு லைட் வேணுக்கா, நீங்க எவ்வளோன்னு சார்ஜ் சொல்லுங்க அப்படின்னு. சரிம்மா நீ அட்ரஸ் அனுப்புமா, நான் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கேன், மம்மிக்கு வாங்கி கொடுக்கணும். எங்க அம்மா தினம் வந்து பூக்கடை வச்சு வியாபாரம் பண்றவங்க, உங்களுக்கு இருட்டுல ஒண்ணுமே தெரிய மாட்டேதுக்கா, அதனால நான் வாங்கி கொடுக்கணும்க்கா. ஸோ எதிர்க்க வர வண்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓரத்துல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, நாங்க பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு நான் அட்ரஸ் வாங்கிட்டு அவங்களுக்கே தெரியாம வந்துட்டு அந்த பொண்ணுக்கு உண்மையா தெரியவே தெரியாது. நான் சர்ப்ரைஸ், அதாவது சர்ப்ரைஸ் கிஃப்ட் இல்ல கிஃப்ட் அனுப்பணும், பட் அவங்களுக்கு உண்மையாவே தெரியவே தெரியாது. சர்ப்ரைஸா தான் வந்துச்சு. வந்துட்டு அதுக்கப்புறம் அதை ரிசீவ் பண்ணி தேங்க்ஸ் போட்டு அனுப்பிச்சாங்க. இதுல இருந்து நான் என்ன சொன்ன வரேன், நான் பண்றதை வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கணும்னு சொல்லல. நம்மனால பண உதவி பண்ண முடியலனாலும் இந்த மாதிரி சின்னதா ஏதோ நம்மனால முடிஞ்சது, அதாவது ஒண்ணுமே முடியாதுன்னு சொல்ல முடியாது, பண உதவியில தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஏதோ நம்மனால முடிஞ்சதுல நீங்க மத்தவங்களுக்கு ஒரு இந்த வெயில் காலத்துல ஒரு மோர் பாக்கெட் வாங்கி கொடுத்தா கூட தான் நல்லது. ஏதோ நம்மளால முடிஞ்சது அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சோ அதனால வந்துட்டு நம்மளால என்ன முடியுமோ அதை பண்ணலாம். இன்னைக்கு அந்த பொண்ணு இதை வந்து நான் ஏன் பதிவு பண்றேன் அப்படின்னா, உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அப்படின்னா, நிறைய பேர் இதெல்லாமா கொடுக்குறீங்க, இதெல்லாமா சீப்பா பேசாதீங்க தயவு செஞ்சு. நம்ம ஒரு சின்ன ஒரு கிஃப்டோ எதுவும் நம்ம ரிசீவ் பண்ணாலும் சரி, யாருக்கு கொடுக்கணும்னு நினைச்சாலும் சரி, அதை வந்து நம்ம பெருசாதான் எடுத்துக்கணுங்க. ஓகேவா? அதனால இத்தனோண்டு மண்ணை வச்சுதான் ஒரு வீடியோ கெட்டுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளாம் எல்லாமே யோசிச்சு பார்க்கணும். ஸோ யோசிச்சு செயல்படுங்க. அந்த மாதிரி எந்த ஒரு பொருளையும் ரொம்ப சீப்பா பேசாதீங்க. ஸோ அதுதாங்க நான் சொல்ல வரேன், மற்றபடி ஒரு விஷயம் கிடையாது. நான் அந்த லைட் ஏன் கொடுக்குறேன், இருண்ட ஒரு இதுக்கு வந்து ஒரு வெளிச்சம் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ ஏதோ ஒன்று, அது எத்தனை நாள் அந்த லைட் வந்து ஒர்க் பண்ணுமோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த செகண்ட் அவங்க கேட்டாங்களா, நான் என்னால் என்ன முடியுமோ நான் அதை கொடுத்தேன். ஸோ இருண்டதான் வெளிச்சமாக்கியிருக்கேன். அந்த ஒரு டாபிக் தான் எனக்கு, மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து நம்ம வின் பண்றோம், அதாவது ஒரு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, நான் டிசப்பாயிண்ட், எனக்கு வந்து கிஃப்டே கிடைக்கல, நான் தோத்துட்டேன், எனக்கு வந்து லக்கே இல்லை. முதல்ல உங்களை தாழ்த்திக்கிறத விடுங்க. தோத்துட்டன்றதுக்கு வந்து அதுக்கு என்ன வந்து மீனிங் அப்படின்னா, நீங்க தோத்துட்டீங்கன்னா நீங்க அந்த செகண்ட்ல வந்து கத்துட்டு இருக்கீங்கன்னு அடுத்த அனுபவமா இருக்கும். ஓகேங்களா? அனுபவம் தான் சொல்லணுமே.
நம்ம இந்த இடத்துல இந்த இதில் மிஸ் பண்ணோம், சரி அடுத்த இதில் நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு. எனக்கு எல்லாருக்கும் வந்து கிஃப்ட் கொடுக்கணும்னு தான் ஆசை. ஓகேங்களா, என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் கிஃப்ட் வரலையோ ஏதாவது ஒரு இதில் நீங்கள் வின் பண்ணுவீங்க. ஸோ அந்த கிஃப்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை நீங்கள் நம்புங்க. ஓகேங்களா, மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம். நிறைய பேர் மெசேஜ் பண்ணும்போது எனக்கு வருத்தமா இல்லை, கோவம் தான் வந்துச்சு. உங்களை நீங்கள் நம்பலன்னா இப்படி ஒரு கேம்னா முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யணும். நம்ம வந்து அதை முயற்சி செய்யணும். மெயின் முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சா அப்படித்தான் அதில் வந்து நம்ம எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு கேம்ல வந்து வின் பண்ண முடியும். கேமும் இல்லை, எந்த ஒரு விஷயமாவும் இருக்கட்டுமே நம்ம வின் பண்ண முடியும். தயவு செஞ்சு வந்துட்டு தோத்துட்டா இந்த நான் வந்து கேம்ல வின் பண்ணல, நான் இப்படி அப்படிலாம் தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லாதீங்க. உங்களை நீங்க நம்புங்க, நம்பி கான்சென்ட்ரேட் பண்ணி ஏதாவது பண்ணுங்க லைஃப்ல. ஸோ விளையாட்டு அப்படின்னா நம்ம விளையாட்டுல தோத்து போயிட்டோம்னா ஒன்றும் வருத்தவே படாதீங்க. சரி இதில் விட்டுட்டோம், அது எதனால நம்ம விட்டோம் அப்படின்ட்டு அதை அடுத்த இதில் நீங்க பிடிச்சிருங்க. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா, நானுமே வந்து காலேஜில் நிறைய நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஓகேங்களா, செகண்ட் ப்ரைஸ் வருவேன். செகண்ட் வந்தாலும் யோசிப்பேன் ஏன் ஃபர்ஸ்ட்டை விட்டோம் அப்படின்னு. ஸோ அது மாதிரி தான் இப்பயும் உங்களுக்கும் அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. எதாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பிடிச்ச ஒரு ஏதாவது ஒரு விளையாண்டாலும் சரி நம்ம இஷ்டப்பட்டு பண்ணணும். ஓகேங்களா, இஷ்டப்பட்டா தான் நமக்கு அதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ இஷ்டப்படுங்க, ப்ளே பண்ணுங்க, ஃப்ரீ கிஃப்டை வாங்குங்க. ஸோ அவ்வளோதான். அது இல்லாமல் இன்னொரு என்னமோன்னு கேட்டீங்க, இதெல்லாம் வந்து நிறைய எழுதி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்கும் போது ஷிப்பிங் வாங்குவீங்களா? அந்த சீப்பான வேலைனா நான் பண்ண மாட்டேங்க. கிஃப்டே ஃப்ரீயாக கொடுக்கும்போது அந்த ஷிப்பிங் வந்து நான் சார்ஜ் பண்ணவே மாட்டேன். கிஃப்ட் ஃப்ரீன்ற போது ஷிப்பிங்கும் ஃப்ரீ தான். ஓகேங்களா, ஸோ உங்களை டவுட் இதில் எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு. கீப் ஷாப்பிங் பிளே ஸ்டோர் கிஃப்ட் அண்ட் கெட் மோர் கிஃப்ட் ஃப்ரம் பிளே ஸ்டோர் கிஃப்ட். பை பண்ணிட்டே இருங்க, ஃப்ரீ கிஃப்ட்டை எடுத்துகிட்டே போங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உண்மையாக வெயிலாக இருக்கா, பேச முடியலங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. மறந்துடாதீங்க. ஏன்னா நானே சில டைம் சொல்ல மறந்துடுறேன். அதுக்காக நான் சொல்லிடுறேன். ஓகே, பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.